சின்னம் ஒதுக்குறத பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோ அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த விதத்தில் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்குமான ஒரு ஒரு பார்வையை வைத்து வருகிறார்கள். அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுடைய முடிவுகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது. அதை பற்றி மக்கள் தான் முடிவு செய்யணும். என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கிறது என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைனில் வருது. அதை பற்றி ஒன்று விமர்சிப்பதற்கு எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னாட்டா பெரிய பெரிய சின்னங்கள்லாம் இப்போ டெபாசிட் இழக்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிது. அதனால் சின்னங்களை பொறுத்த மட்டும் மக்கள் ஒரு காலத்தில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அது பலாப்பழத்தை கொண்டுட்டு போய் ஓபிஎஸ் வந்து 3,00,000 ஓட்டு வாங்கிட்டாரு. ரெட்டலை சின்னத்தில் நின்னாங்க, அவங்களுக்கு டெபாசிட் போச்சு. அதனால் நீங்கள் வந்து சின்னத்துக்கும் மக்களுக்குமான நம்பிக்கை என்பது அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 3 வருஷமா வந்து சட்டசபையில வந்து இப்போ இது பண்றாரு. தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி சொல்றாரு. இது மரபை மீறிய செயல் முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் பதவிக்கு தொடர்ந்து அவமானம் படுத்துகின்ற செயல்களை செய்து வருகிறார். இது ஒரு நோய் ஆயிடுச்சு. இப்போ ரவி அவர்களுக்கு பிடித்த நோய் இப்பொழுது கேரளாவுக்கு பரவிருச்சு. கேரளாவுக்கு பரவின நோய் கர்நாடகாவுக்கு பரவிருச்சு. இது புதுசான ஒரு கோவிட் மாதிரி இருக்குது. இந்த இந்த கவர்னருக்கான கோவிடாக மாறிக்கிட்டு இருக்குது. இதை பொறுத்த மட்டிலும் இந்த நோயை தடுக்க வேண்டிய ஆன்டி வைரஸ் வர வேண்டியது மிக முக்கியமானது. இந்த நோயை தடுத்தாக வேண்டும். அனைத்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டிலே இது ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய இந்த செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டும். 26 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டுருச்சு தமிழ்நாட்டில். பிரவீன் சக்கரவர்த்தி அது அவருடைய கருத்து. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் அது அவருடைய கருத்தை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான காங்கிரஸ்காரன். காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதை விட்டு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட வேறு எதுவும் பேச மாட்டேன். ராகுல் காந்தி அவர்கள் மீதும் கார்கே அவர்கள் மீதும் உண்மையான அன்பு வைத்திருப்பவன். அதனால் அதை பற்றி மற்ற எந்த விஷயங்களும் கட்சி விஷயங்களையோ கூட்டணி விஷயங்களோ பேசுவதற்கு இன்றைக்கு வரல. நான் வெறும் மோடியை மட்டும் பேசுறதுக்கு தான் வந்தேன். அதிமுக பாஜக கூட்டணியில இப்ப அதிமுக பிரிஞ்சது வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு ஓரளவுக்கு. ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அது வந்து நம்ம கூட்டணிக்கு வந்து வலு இழக்க வாய்ப்பு இருக்கா? பார்க்க வேண்டியதும் அது நீங்கள் ஓட்டெல்லாம் காலியாகி போயிடுச்சு. அது உடஞ்ச பானையெல்லாம் ஒட்டி ஒட்டிச்சிருக்காப்புல இருக்குது. எல்லா தண்ணியும் கீழே போயிடுச்சு. பானை தான் ஒட்டி இருக்குது. ஆனால் என்னட்டுனா பானையெல்லாம் உடஞ்ச பானை ஒட்டி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது வேணால் மியூசியத்தில் வேணால் வச்சுருக்கலாமே ஒழிய தேர்தல்லையோ அதை வச்சு தண்ணி பிடிச்சோ குடிக்க முடியாது. இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. மக்கள் ஆதரவெல்லாம் போயிடுச்சு. அது புதிய கட்சிக்கு போயிருச்சா அல்லது மற்ற கட்சிகளுக்கு போயிருக்காங்கிறத தேர்தலாம் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள்ட்ட இல்லை. அவர்கள்ட்ட தேர்தல் ஆதரவு இல்லைங்கிறது நேற்று கூட்டத்திலே தெரிஞ்சிச்சு. 300 ரூபாய்க்கு கொண்டு வந்த கூட்டங்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு கைதட்டினாங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. பிரதமருடைய பேச்சு எவ்வளவு போரிங்காக இருந்துச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. மற்ற எல்லா கட்சிகளுடைய தலைவர்களுடைய பேச்சுக்களுமே ஒரு பயம் கலந்த பேச்சாகத்தான் இருந்துச்சே ஒழிய அவர்களிடம் ஒரு உண்மையான அன்போ உண்மையான ஒரு நம்பிக்கைத்தன்மை மக்களிடம் பெற்றவர்களாக இல்லை. எல்லாருமே முன்னுக்கு பிறனா பேசுகிற ஒரு சிபிஐயினுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியாக தான் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு. சரியா? மேடையில கங்கநாயகன் வரும்போது தொண்டர்கள் கொடுக்குற ஆறாவதுக்கும் அண்ணாமலை வரும்போது கொடுக்குற ஆறாவதுக்கும் வித்தியாசம் இன்னும் அண்ணாமலையை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. ஆனா மத்திய அரசு அங்கேயும் அது அவங்க கட்சி விஷயம். நம்மளை பொறுத்த மட்டும் பாஜக கட்சி விஷயத்தை உள்கட்சி விஷயத்தை பற்றி பேசுகிற நியாயமாக இருக்காது. அது வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுடைய தலைவர்கள் எந்த தலைவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தலைமை என்பது அவர்களுடைய விஷயம். அதை பற்றி நம்ம சொல்கிறது நியாயமாக இருக்காது. ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் அவர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டு இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த முறை பாஜக அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைந்து தான் அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழகத்தில் இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. திமுக தலைமையிட்ட தான் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அது அவர்களை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும்லாம் திமுக தலைமையிட்ட தான் அதை கேட்கணும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இன்னும் அறிவிச்ச உடனே அதை பற்றி சொல்லலாம், பேசலாம். அப்படின்னு சொல்றாரு.
கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடியா நெருக்கடியா எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து அவங்களதான் வந்து ஆளுநர்கிட்ட சந்திக்காத நெருக்கடியை நான் சந்திச்சேன் சொல்லி முதல்வர் ஆளுநரை பற்றி சொல்லியிருக்கார். ரவியும் திரு ஆளுநராக இருக்கின்ற ரவி அவர்கள் தொடர்ந்து ஆளுநருக்கான மரியாதைகரமான செயல்களை விட்டு ஒரு பாஜக கட்சியினுடைய மாநில தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய ஆளுநர் உரையில் அவர் வாசிக்காமல் வெளியில் போயிட்டு அவர் பண்ண அவருடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த அந்த ட்வீட்டில் 12 விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். அந்த 12 விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்ப வேண்டியது. இதை பற்றி மென்ஷன் பண்ணலை, அதை பற்றி மென்ஷன் பண்ணலை, அதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலைன்னு சொல்கிறதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு அவருடைய உரையில் பேச வேண்டிய பேச்சு. எதிர்க்கட்சி தலைவர் அதை பற்றி பேசலை. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் அவரும் நேற்று ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டார். அதனால் நேற்று உதயகுமார் தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் இவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏன் ஆளுநர் ரவி செய்கிறார்? எதிர்க்கட்சி தலைவர் செய்கிற வேலையெல்லாம் ஆளுநர் ரவி ஏன் செய்கிறார்? அதுக்கு பேசாமல் அமித்ஷா இவரே எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கி விட்டுலாம்ல. ஏன்னாட்டா அமித்ஷா அதிமுகவைத்தான் அது ஆயிடுச்சு. அதனால் அமித்ஷா சொல்கிறது தான் அந்த கட்சி எல்லா கட்சிகளும் கேட்க போகிறாங்க. அமித்ஷா வந்து ரவி அவர்களே எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிட்டு அண்ணன் பழனிசாமி கவர்னர் ஆக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லாமல் போயிரும்ல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுமே சுமூகமாக. ஏன் அதை செய்யாமல் அமித்ஷா இருக்காருன்னு தெரியல. ஏனென்றால் ஆளுநர் ரவி அவர்களுடைய போக்கு என்பது தமிழக முதலமைச்சர் சொன்னதைப் போல தொடர்ந்து தமிழகத்திற்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையிலும் தொடர்ந்து தமிழக அரசுக்கு பல வகையிலே நெருக்கடி கொடுக்கின்ற வகையிலும் ஆளுநர் செயல்படுவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.